நம்ம ஈரோடு அம்மாச்சி சமையல் கிச்சன்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நான் சோமாஸ் செஞ்சு காமிக்கிறேன். அந்த சோமாஸ் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் தீபாவளிக்கு நம்ம பசங்களுக்கெல்லாம் நல்ல ஹெல்த்தியான ஒரு சோமாஸா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்கணும்னா அதுல வந்து நான் என்ன பண்ணிருக்கேன், நிறைய நட்ஸ் எல்லாம் போட்டு செஞ்சு கொடுக்கலாம். அது நல்ல நாள் பட்டு வச்சு நம்ம சாப்பிடணும் அப்படின்னா நல்ல வதக்குன்னு இல்லாம நல்ல மொறுன்னு எப்படி வந்து நல்ல டேஸ்டா சூப்பரா பண்ணலாம் அப்படிங்கறத பாப்போம். நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சாட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஒரு 200 கிராம் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். இதை நல்லா ஜலிச்சுட்டு எடுத்துக்கலாம். மெஷர்மெண்ட் கப்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம், வெள்ளை ரவை எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துட்டோம்னா என்ன ஆகும், நமக்கு அந்த சோமாஸ் இருக்கு இல்லைங்களா, அது நல்லா மொறுன்னு நல்லா இருக்கும். ரொம்ப நாள் ஆனாலும் வதக்குன்னு இல்லாம ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட். இதுல ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டாலும் போடலாம், அப்படி இல்லைன்னா எண்ணெய் போட்டுக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னா நீங்க வந்து டால்டா போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சிக்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இந்த மாதிரி பிசைஞ்சுக்குங்க. இது கரெக்டா இருக்கும் நமக்கு. பாருங்க, சாஃப்டான மாவு நமக்கு கிடைச்சிருச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து நல்லா தட்டு வச்சு மூடி வச்சிருவோம். இப்ப நம்ம அந்த பூர்ணத்துக்கு, அதாவது இந்த மாவுக்குள்ள வைக்கிற ஸ்டஃபிங் என்ன எப்படி வந்து நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். அது வரைக்கும் நல்லா ஊறிக்கிட்டு இருக்கட்டும். இப்ப பாருங்க, இதுல ஒரு 50 கிராம் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். அதை வெறும் சட்டியில வச்சு நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சிருச்சு. கசகசா எடுத்து வச்சிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசாவை இதிலேயே போட்டுக்கலாம். இதுலயே நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கல்ல எடுத்துருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை எடுத்து 3த்தையுமே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து உங்க பசங்க நட்ஸ் எல்லாம் நல்லா சாப்பிடுவாங்களோ நீங்க அந்த அளவுக்கு நீங்க வந்து நட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். இதுல நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு 15 முந்திரி பருப்பு போட்டிருக்கேன், 15 பிஸ்தா போட்டிருக்கேன், 15 பாதாம் எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு மட்டும் என்ன பண்ணலாம், நம்ம கொஞ்சமா நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டுட்டு அதில் வறுத்தோம்னா நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இதுல ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காவை திருவி எடுத்து வச்சிருக்கேன். இதையும் எடுத்து போட்டுக்கலாம். இந்த நெய்லியே என்ன பண்ணணும், நம்ம முந்திரி பருப்பு, பாதாம், பிஸ்தா, இந்த தேங்காய் இது எல்லாமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடணும். பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து இந்த தேங்காய் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். அதாவது பூரணம் வந்து கெட்டு போகாது. அதுக்காக நல்ல நெய்யில் வறுத்துக்கணும். இது வந்து டேஸ்ட்டும் நல்லா கூடுதலாக கிடைக்கும் நெய்யில் வறுக்கும் போது. இதெல்லாம் நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். நம்ம இந்த ரவையெல்லாம் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம்.
ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த மெஷர்மெண்ட் கப்லேயே 1 கப் அளவுக்கு நான் வந்து ரவை போட்டிருக்கேன். இதில் ஒரு 4 ஏலக்காய் போட்டு கொஞ்சமாக சர்க்கரை போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பொடியை இந்த ரவையிலேயே போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது எல்லாமே கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் இப்போ நம்ம மெஷர்மெண்ட் கப்பில் 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து பாருங்கள் 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கேன். இப்போ இது எல்லாமே நம்ம ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் வந்து நம்ம பல்ஸில் போட்டோம்னு வைங்க, கொஞ்சம் தரன்னு கிடைக்கும். அதுலேயும் இந்த சர்க்கரையுமே அதுலேயே போட்டு நல்லா ஒரு மாதிரி நரன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பண்ணிக்கணும். ரொம்ப நைஸாக ஆக வேண்டாம். அந்த மாதிரி பண்ணிவிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். பாருங்க, இப்போ எல்லாமே நல்லா பொடி பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கரன்னு அரைச்சி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். பாதாம் பிஸ்தா எல்லாமே பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லாவே பொடியாயிடுச்சு. பாருங்க, இப்போ வந்து இது நம்ம இந்த பூரணம் ரெடி பண்ணுற வரைக்கும் நமக்கு இந்த மாவு வந்து நல்லா ஊறிட்டு இருந்தது. ரவையெல்லாம் போட்டதுனால அதில் போட்டிருக்க ரவையுமே நல்லா ஊறி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. மாவு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி சைஸில் சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாம். நம்ம இப்போ இதை வந்து எப்படி வந்து திரட்டிட்டு, அதாவது பூரி மாவு மாதிரி நல்லா திரட்டிடணும். இப்போ கொஞ்சமாக மாவு போட்டுக்கலாம். பாருங்க, பூரிக்கெல்லாம் எப்படி வந்து நம்ம மாவு தேய்ப்போமோ அதே மாதிரி ரவுண்டா நம்ம தேய்ச்சி வச்சுக்கலாம். நல்லா ரவுண்டா சூப்பராக வந்திருக்கு பாருங்க. பாருங்க, இந்த மாதிரி சோமாஸ் செய்கிற அச்சு இருக்கு. இந்த மாதிரி அச்சில் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து இதில் வச்சுக்குவோம். வச்சுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பூரணம் வேணுமோ அது ஒரு பக்கம் மட்டும் போடுங்க. போட்டுட்டு இதை நல்லா கவர் பண்ணிடுங்க. கவர் பண்ணிவிட்டு இதை அப்படியே நல்லா ஒரு அழுத்தி விட்டுக்கலாம். சூப்பரான சோமாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நமக்கு வேணும்னு நம்ம கையில் வச்சு இந்த மாதிரி ஒரு அழுத்தி விட்டுக்கலாம். இப்போ இந்த அச்சு இல்லாதவங்க என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி கையிலேயே எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு பக்கமாக மட்டும் இதை போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை கவர் பண்ணிடுங்க. ஒரு பக்கமாக போட்டு கவர் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும், நல்லா அழுத்தி விட்டுக்கணும். அப்படி ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கட்டர் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதை லேசாக தண்ணி வந்து கொஞ்சமாக லேசாக தொட்டுக்குங்க. தொட்டிட்டு இதை வந்து நல்லா அழுத்தி விட்டுட்டோம்னா நல்லா ஒட்டிக்கும். அது இது ஒரு டிசைன் மாதிரியே ஆயிரும் பாருங்க. நமக்கு அச்சில் செய்கிற மாதிரியே ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க. இந்த அளவுக்கு எல்லா சோமாஸ்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒவ்வொன்றா எடுத்து நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். நம்ம ரவை போட்டு செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறதுனால நல்ல மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். சரி, இப்போ எல்லாமே ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் எடுத்து. நல்ல அருமையான நமக்கு நல்லா கரன்னு பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. இந்த சோமாஸ் நம்ம அழகாக ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி இந்த வருஷம் தீபாவளிக்கு நம்ம வீட்டில் இருக்க பசங்களுக்கு எல்லாத்துக்குமே இதே மாதிரி சோமாஸ் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.